அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NJF கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதுமாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஞ்சூரியனுக்கு 4 முட்டை எடுத்துக்கலாம். 4 முட்டையுமே ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்குவாங்க. இந்த முட்டையில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்சு தான் நம்ம மஞ்சூரியன் செய்யணும். அதனால் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு தான் வேக வைக்கணும். மூடி போடாமல் வேக வைக்காதீங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு முட்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மாவு, அப்புறம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவே போதும். இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். திக்காக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃபரெண்ட்டான ஒரு எக் போண்டாவாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். எல்லா எக்கையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 4-5 பல் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இஞ்சி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்புறம் குடமிளகா கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட குடமிளகா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான் அது. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் இந்த வெங்காயம் குடமிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 2 சாஸுமே பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாஸ் தான். இது சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்ஷால்லா டொமேட்டோ சாஸ் அப்புறம் சில்லி சாஸ் ரெண்டுமே வீட்டில் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு கப்பில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வதங்கின பிறகு சோள மாவு கரைசலை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவியாக வேண்டாம், ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சோள மாவு கரைச்சி சேர்க்க வேண்டாம். கிரேவியாக வேணும், சைடிஷாக நம்ம தொட்டுக்கணும் அப்படிங்கிற தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கணும் அப்படிங்கும்போது சோள மாவு கரைசல் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு திக்கான கிரேவியாக வரும். அதனால தான் நம்ம சோள மாவு சேர்த்துருக்கோம். இப்போது அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். அவ்வளோதான் அதுக்குள்ளே மசாலா, வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சூப்பரான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைஸுக்கும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஈஸியான ஒரு சைட் டிஷ் தான் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.